அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான போர் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத்தில் சுமார் 20 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை எந்தவித உடன்பாடும் எட்டப்படாமல் படுதோல்வியில் முடிவடைந்துள்ளது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அதிரடியாக களத்தில் இறங்கியிருப்பது உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியானை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட புட்டின் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர தான் ஒரு மத்தியஸ்தராக செயல்பட தயார் என பகிரங்கமாக அறிவித்துள்ளார். அமெரிக்க உடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததற்கு அந்நாட்டின் இரட்டை வேடு மற்றும் ஒருதலைபட்சமான அணுகுமுறைதான் காரணம் என ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் புட்டினிடம் குற்றம் சாட்டியுள்ளார். சர்வதேச சட்டங்களுக்கு உட்பட்டு அமெரிக்கா ஒரு நியாயமான ஒப்பந்தத்தை முன்வைத்தால் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஈரான் இன்னும் தயாராகவே இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் ஈரானின் அணு ஆயுத கனவை அமெரிக்கா ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்பதில் டொனால்ட் ட்ரம்ப் மிக உறுதியாக இருக்கிறார். இது குறித்து தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப், ஈரான் உடனான பேச்சுவார்த்தையில் பெரும்பாலான விஷயங்களில் உடன்பாடு எட்டப்பட்டது உண்மைதான். ஆனால் ஈரான் அணு ஆயுத வல்லமை பெறுவதை அனுமதிக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் அர்த்தமற்றது என தெரிவித்துள்ளார். ஈரான் அணுசக்தியை தன்வசம் வைத்திருக்கும் வரை எந்த உடன்படிக்கையும் கிடையாது என்று ட்ரம்பின் பிடிவாதம் போரை இன்னும் தீவிரமாக்கும் என அஞ்சப்படுகிறது. தற்போது ஒருபுறம் அமெரிக்கா ஓர்முஸ் ஜலசந்தியை முடக்கி ஈரானின் பொருளாதாரத்தை நசுக்க பார்க்கிறது. மறுபுறம் ரஷ்யா ஈரானுக்கு ஆதரவாக சமரச பேச்சுவார்த்தையை தொடங்க முன்வந்துள்ளது. வல்லரசு நாடுகளுக்கிடையிலான இந்த மோதலில் புட்டினின் தலையீடு ஒரு நிரந்தர அமைதியை கொண்டு வருமா அல்லது போர் இன்னும் ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி செல்லுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.